சக்கரை நோயும் சரி பண்ணும், பிபியும் சரி பண்ணும், கல்லீரல் பிரச்சனையும் சரி பண்ணும். உடம்புல எந்த இடத்துல கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலே கரைக்கும். உங்களுக்கு கல்லீரல் பிரச்சனையா, இல்ல ஃபேட்டி லிவர் இருக்கா, இல்ல டீச்சர் அதிகமா இருக்கா, கவலையே படாதீங்க, தீர்வு இங்க இருக்கு. ஏன்னா நம்ம சொல்ற ஒவ்வொரு மூலிகையும் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை, நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்ச மூலிகை. அதே மாதிரி சுகர் அதிகமா இருக்கு, பிபி அதிகமா இருக்குன்றவங்களும் இது சூப்பரா வேலை செய்யுங்க. ஏன் ரொம்ப சீரியஸா பேசிக்கிறேன். இன்னைக்கு சக்கரை நோய்க்கு மருந்து தேடிட்டு இருக்கோம். நீங்க என்ன மருந்து வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா நான் சொல்ற இந்த மூலிகையை பயன்படுத்திங்கன்னா சக்கரை நோயும் சரியாகும்னு சொல்ல வரேன். இது எப்படி தம்பி நம்ம நம்புறது? நீ சும்மா வாயில பேசிட்டு போயிடுவ அப்படின்னா நான் வாயில பேசிட்டு போறேன், ஆனா நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் நான் சொல்றது உண்மையே இல்லைன்னு. அப்ப அப்படி நம்புவீங்கல்ல? இப்ப பிபி அதிகமா இருக்கு, சிஸ்டாலிக்கு டைஸ்டாலிக்கு அதிகமா இருக்கு. அதுக்கு நான் என்ன சொல்றேன், வெண்டைக்காயை 3 வேளை ஒரு 3 பச்சை சாப்பிடுங்க, சாப்பிட்டு இந்த கீரையை பயன்படுத்தி நான் சொல்றேன். அது எப்படி தம்பி நீ வாயில சொல்லிட்டு போயிடுவேன், நான் சாப்பிட்டாக்க குணமாகுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்ல. நான் வாயில சொல்லிட்டு போனாலையும் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன். நான் உங்களுக்கு மருந்தையோ மாத்திரைகளையோ கொடுக்கல, அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்றேன்னா உணவை சொல்லிட்டு வரேன். இந்த உணவை பத்தி சொல்றதுக்கு கூச்சப்படவே தேவையில்லை. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மூக்கரிட்ட கீரை. இதுல சிவப்பு நிற மூக்கரிட்ட கீரையும் வச்சிருக்கேன், வெள்ளை நிற மூக்கரிட்ட கீரையும் வச்சிருக்கேன். அது அழகா ஜூம் பண்ணும்போது தெரியும் எது வெள்ளை மூக்கரிட்ட கீரை, எது சிவப்பு மூக்கரிட்ட கீரை. மூக்கரிட்ட கீரை பூ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிப்பாங்க. இது சக்கரை நோயும் சரி பண்ணும், பிபியும் சரி பண்ணும், கல்லீரல் பிரச்சனையும் சரி பண்ணும். உடம்புல எந்த இடத்துல கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலே கரைக்கும். ஆனா எப்படி சாப்பிட்டா வேலை செய்யறதானே உங்களுக்கு சந்தேகம். நான் சொல்றேன் எப்படி சாப்பிட்றதுன்னு. இந்த மூக்கரிட்ட கீரையே ஒரு 2 கைப்பிடி எடுத்து, கீரை அதாவது முருங்கைக்கீரை ஒரு மாதிரி கீரையை மட்டும் எடுத்து கீரை குழம்பு செய்யற மாதிரி செஞ்சு அதில் செய்யும்போது எக்ஸ்ட்ரா என்ன போடுறீங்கன்னா மிளகு, பூண்டு, இஞ்சி போடுறீங்க. வெங்காயம், பச்சை மிளகா போடக்கூடாது. இது 2 மட்டும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு நான் சொன்ன இதெல்லாம் நார்மலா கீரை குழம்பு போற மாதிரி போட்டு சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சரிங்களா, கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். கல்லீரல சுரக்கிற என்சைம்கள் சரியா சுரக்க ஆரம்பிக்கும். ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 சரியாகும். டீஜல் கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாக்க குறையும். அதே மாதிரி இரைப்பை சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும். பிபி சிஸ்டாலிக் அதிகமா இருக்கு, டைஸ்டாலிக் அதிகமா இருக்கு அப்படின்னாலையும் அதுவும் சரியாகும். அதே மாதிரி பாஸ்டிங் சுகர், சாப்பிட்ட பின்னாடி இருக்கிற சுகர், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற சுகர் எல்லாமே தாறுமாறா இருக்கு அப்படின்னாலும் சரியாகும். அதே மாதிரி உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாமே சரியாகும். அதாவது உடல் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறி உடல் சரியாகுன்னு சொல்ல வரேன். இந்த மூக்கரிட்ட கீரை எப்படி சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். இது நீங்க கீரை குழம்பாவும் செஞ்சு சாப்பிடலாம், இல்ல கூட்டாவும் செஞ்சு சாப்பிடலாம். ஏதோ ஒரு வகையில இந்த மூக்கரிட்ட கீரையை நீங்க உள்ளுக்குள்ள எடுக்கும் பொழுது நான் சொன்ன எல்லா விதமான பிரச்சனைகளும் மெல்ல 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 சரியாகும். இங்க பாருங்க, காய்ச்சல் வந்தோடனே ஊசி போட்ட உடனே சரியாகும்னா சரியாகாது. இது சித்த வைத்திய முறை, தமிழ் மரபு வழி மருத்துவ முறை. அதனால இது மெல்ல மெல்ல தான் சரியாகும். நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னா இந்த மூக்கரிட்ட கீரையை நீங்க ரெகுலரா உங்களுடைய உணவுகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பா சரியாகுங்க. கிட்னி சார்ந்த பிரச்சனை சரியாகணுமா சரியாகும். சொல்ல போனா இது ஒரு சஞ்சீவ மூலிகைன்னு சொல்லலாம். இந்த நோய் அந்த நோய் இல்ல, மைண்ட் சரியா இல்ல, டிப்ரெஷனா இருக்கு, தூக்கம் இல்ல, சரியாகும். எப்படி சரியாகும்? சாப்பிட்டு வந்தா சரியாகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை இதெல்லாம் எங்க கிட்ட இல்ல, மருந்தை எதனா கொடுத்துருங்க அப்படின்னா நம்முடைய சித்தா டாக்டர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள் தயாரிச்ச ஒரு பொடி காமிக்கிறேன். அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா சரியாகும். அமிர்த கசாயம், இதுக்கு பேரே அமிர்தம். அமிர்தம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னன்னு தெரியும், அமிர்த கசாயம். இதுல மூக்கரிட்ட கீரை, அதாவது புனர்னவாசா, உடலை திரும்பவும் சீராய் அமைப்பதனாலதான் பேரே புனர்னவாசான்னு சொன்னாங்க. உடலை திருப்பி என்ன பழைய நிலைமையில உடம்பு பழுதா இருந்தாலும் சரி, டேமேஜ் ஆயிருந்தாலும் சரி, அது திருப்பியும் ரீசைக்கிள் பண்ணி உடம்பை சரி பண்றதுனால தான் இதுக்கு பேரே புனர்னவாசா கசாயம், புனர்னவாசா மூலிகை. இந்த மூலிகை கசாயம் தான் இது. இது மாதிரி நிறைய மூலிகைகள் போட்டிருக்கு, அதிமதுரம் போட்டிருக்கு, நிறைய மூலிகைகள் போட்டிருக்கு. இது எடுத்துட்டு வந்தீங்கன்னா அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகும், மெல்ல மெல்ல சரியாகும். பிரச்சனை பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா இதோடு சேர்த்து ஒரு சில மருந்துகளை காம்பினேஷனா கொடுக்கலாம். கொடுக்கும்போது அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாங்க. சொல்லதை கேளுங்க. அதாவது ஃபேட்டி லிவருக்கு காலம்பெல்லாம் மருந்து மாத்திரை போடுறீங்களா, கிரேட் 2 கிரேட் 3 எல்லாம் இருக்கு, காலம்பெல்லாம் மருந்து மாத்திரை போடுறீங்களா. அதே மாதிரி டீச்சர் அதிகமா இருக்கு, கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கு, காலம்பெல்லாம் மருந்து மாத்திரை போடுறீங்களா. சக்கரை நோய்க்கு காலம்புறா மருந்து மாத்திரை போடுறீங்களா, பிபிக்கு காலம்புறா மருந்து மாத்திரை போடுறீங்களா. ஏங்க அதெல்லாம்
விடுங்கன்னு சொல்ல வரலைங்க. அதை எடுத்துன்னு இதை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க தாங்க சொல்ல வரேன். மூக்கெடுக்கிற சாப்பிட்டு பாருங்க தாங்க சொல்ல வரேன். எங்க சாப்பிடுறது என்ன இருக்கு? எங்க பாருங்க, காலை டிஃபன் சாப்பிடுறீங்களா, மதியம் சாப்பாடு சாப்பிடுறீங்களா, நைட் டிஃபன் சாப்பிடுறீங்களா, அதுல குழம்பா ஏதாவது காய்கறி கீரை இது மாதிரி சாப்பிடுவீங்களா? அந்த கீரைக்கு பதிலாக இந்த கீரையை சமைச்சு சாப்பிடுதாங்க சொல்ல வரேன். சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா நோய் நொடி இல்லாம இருப்பீங்க. நன்றி.